ஐயாவுக்கு நல்ல தைலம், மயில் தைலம் பாருங்க, அப்படி வெண்ணெய் மாதிரி தான் இருக்கும். அப்படியே தேய்க்க தான் அப்படியே உருகிட்டே இருக்குது. எப்பேற்பட்ட பாஷாணத்தில் தயாரிக்கப்பட்ட ஒரு மருந்து இது. மயில் தைலம், இது மயில் இறகு, மற்றது போக்குவரத்து எல்லா மருந்தும் சேர்த்து தயாரிக்கிறது. எல்லாரும் மெழுகு போடுவாங்க இந்த தைலம் தயாரிக்கிறது சிலர். இதை மெழுகெல்லாம் ஒன்றும் கிடையாது. எல்லாரும் கறிக்கு சேர்ப்பாங்க. நம்ம கருக்காமலே நல்லா சிறப்பாக அதை இந்த தைலத்தை ரெடி பண்ணி வச்சுருக்கோம். எப்பேற்பட்ட வலி, மூட்டு வலி, எப்பேற்பட்டது வாதம் சம்பந்தப்பட்ட எல்லாத்தையும் சரி பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான இது ஒரு மருந்து. இது நல்ல ஒரு மருந்து. இது எல்லாத்தையும் கிடைக்கிறது இல்லை. இதில் கிடைக்கிற இந்த பழசானம் யாருக்கும் வெளியில் கிடைக்கிறது இல்லை, தரமாட்டாங்க. அதுதான் இதில் உள்ள ஒரு பிரச்சனையே. நீங்கள் இதுக்காக இந்த மருந்துக்காக வாங்க வேண்டிய அந்த ஒரு இது தவறான ஒரு பாதைக்கு பயன்படுத்துகிறாங்கன்றதான் அரசாங்கத்தில் இதுக்கு தடை செஞ்சு வச்சுருக்கிறாங்க. அதனால் மருந்துக்காக நம்ம தேவையான கொஞ்சம் வாங்கிட்டு வந்து மருந்து செஞ்சு மக்களுக்கு நல்ல ஒரு உபயோகமான ஒரு காரியத்தை செஞ்சால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதனால் அந்த மாதிரி இது ஒரு அற்புதமான நல்ல ஒரு தைலம், மயில் தைலம் இது. பாருங்க, உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வெண்ணெய் மாதிரியே இருக்கும். அப்படியே பாருங்க, வெண்ணெய் மாதிரியே அப்படியே ஊருக வெண்ணெயை விட ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் அது. இந்த காலத்தில் அதிகமான வழியா? சரி, பண்ணிக்கிறேன். பெண்ணாயிடுது கொஞ்சம் சரியாக இருக்கு. அந்த காலத்தில் 40 வயசு இருக்கும்போது வெயிட் ஓவராக இருந்தேன். அதில் அந்த வெயிட் தாங்க முடியாமல் அது வெயிட் வந்து குறைஞ்சிருந்தா இருந்தான். இப்போ ஐயாவுக்கு மோஷன் பிரச்சனை எப்படி இருக்குது? நல்லா போகுது, எந்த பிரச்சனை இல்லை. இன்னமா உடம்பு குறையணும், குறையணுமா? சரி, மருந்து கொடுக்குறேன். 69 கிலோ இருக்கேன். 69 கிலோ இன்ன வரையும் 89 கிலோ 60 கிலோ வச்சுக்க போதும். 10 கிலோ குறைச்சிக்க போதும். ஒன்றும் பிரச்சனை இல்லை. 10 கிலோ நல்லா சாப்பாடு ஆகாரம்லாம் நல்லா எடுக்குதா? ஏதாவது பிரச்சனை எடுக்குது? நல்லா எடுக்குதா? தீனி எடுக்குது. நல்ல தீவனம் உண்டாகணும், நல்லா இருக்கணும். பைல்ஸ் உனக்கு இருந்தால் தான் உனக்கு மூலம் வரும். பைல்ஸ் இது உங்களுக்கு அந்த மோஷன் பிரச்சனை இருந்தால் தான் மனிதனுக்கு முக்க மூலம்டான்னா. முக்க மூலம். ஆமாம், எம்மாத்திரம் உட்காந்துட்டு பார்த்துட்டு முக்கிட்டே இருக்கீங்க. முக்க மூலம். அன்னைக்கு சும்மா சொல்லிடலாம், சும்மா சொல்லக்கூடாது இல்லையா? ஐயா கிட்ட அவங்ககிட்ட நீங்கள் சொன்ன மாதிரி வாங்கி கொடுத்து நீங்கள் உங்கள் விருப்பப்படுத்த கொடுத்துருங்க. உங்களுக்கு நான் சொல்லிட்டேன், நீங்கள் அது என்ன பண்ணி உங்களால் உங்கள் மனது நான் பண்ணி தரேன். இருங்க ஐயா, இப்போ எவ்வளோக்கு பார்ப்போம். இல்லைன்னா உங்கள் அக்கௌண்ட்டுக்கு பணத்தை அக்கௌண்ட் ஆகும், அதில் ஜிபே பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் உங்களுக்காக அதை செஞ்சு தரேன். ஃபோன் உடனே கட்டி நான் வந்து அங்கேயே வந்து சுத்தமாக உங்களை நான் 2 நாள் தங்கி இருந்து சிறப்பாகவே அங்கே தங்கி எல்லாம் பண்ணி நானும் மாதாஜி தான் வருவோம். யாரும் பொம்பளை யார் இருந்தாலும் சரி பண்ணி கொடுத்துட்டு ஒரு 2 நாள் 3 நாள் தங்கி இருந்துட்டு எல்லாரும் சரி பண்ணி கொடுத்துட்டு வரோம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்கே வந்து எல்லாம் ஏமாந்து போவாங்க, அவ்வளோதான். நான் 2 நாள் கனமாக ரொம்ப நாள்லாம் இருக்க முடியாது நான். ஆமாம், ஒரு 2 நாள் இருக்கலாம். ஆனால் வர்ற நாளும் 3 நாள் கணக்காயிடும். ஆப்ரேஷன்லாம் இந்த வயசுல சாத்தியம் தாங்காதுங்க. ஆப்ரேஷனே பண்ண சரியா வர ஆப்ரேஷன் பண்ணவனா போயிடுங்க. இது எந்த டாக்டருக்கு அதான் வேலை, அலோபதி டாக்டருக்கு. ஐயா ஒன்றும் முடியாது. அவங்க வந்து பணத்தை நிறைய கட்டி பணத்தை கட்டி வேலையை வாங்கிட்டு படிச்சுட்டு இதை பண்ணும்போது அவங்களுக்கு இந்த பணத்தை சம்பாதிக்கணும். எந்த வகையில் சம்பாதிக்கணும், இப்படிதான் சம்பாதிக்கணும். அலோபதியெல்லாம் சரியான தீர்வு கிடையாது அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும், அவங்களுக்கே தெரியும். ஒரு சின்ன நரம்பு தண்டுவட பாதிப்பு L4 L5 பண்ணணும்னா அது பயங்கரமான ஒரு இது. சின்ன நரம்பு கட் ஆனாலும் அவங்களுக்கு அவ்வளோதாங்க. அது அவனுக்கு அது அவ்வளோ சரியாக வர்றதில்லை. இப்போ வர்றது லேடிஸு, இப்போ அவங்க பார்த்துருவாங்க. ஓஹோ,
பார்த்தீங்களா பெரியவருக்கு எப்படி மடுக்கு 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 மடுக்குன்னு வேற யாராச்சும் உடம்பு பெருசா இருக்கு அவருக்கு. அந்த மாதிரிலாம் குறைச்சிக்கலாம். அவர் ஹைட்டான மனுஷன். கொஞ்சம் குறைச்சிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. மூட்டு வந்து தேய்மானம். ஆமாங்க, ஒரு பசை அதுங்க, அந்த பசை பசை இதாகிடுது. அதனால அந்த வலி இருந்துட்டு சரியாயிடும், ஒன்றும் பிரச்சனை. இதான் அந்த நரம்புங்க, இந்த பின்னாடி தண்டுவளத்தில் தான் பிரச்சனை. அந்த பிரச்சனையால தான் அந்த முட்டு வலி, இதெல்லாம் அந்த காலை அப்படியே இழுக்கிற மாதிரியே இருக்கும். முட்டு மாத்திரம் இல்லை, காலையே இழுக்கிற மாதிரி இருக்கும். அந்த ஜவ்வு பின்னாடி அங்கே நவந்துடும். நவந்துட்டு அப்படின்னு அந்த மாதிரி இந்த வலியெல்லாம் ஏற்படுத்தும். ஐயா ஒரு 3 மாதம் இருக்குமா 6 மாதம் இருக்குமா ஐயா தொடர்பு உண்டு? 3 மாதம் இருக்கும். 3 மாதம் இருக்கும். ஐயா குழந்தைகளாம் இருக்காங்களா? 2 பையனுங்க. 2 பையனுங்க. எல்லாம் வேலைக்கு போகிறாங்க, கம்பெனியில் வேலைக்கு போகிறாங்க. எல்லாம் இது பாண்டிச்சேரியா? அங்கே சென்னையில் இருக்காங்க. உங்களுக்கு சென்னை தான் பக்கம். ஆமாம், பாண்டிச்சேரியும் கம்பெனிகள். பாண்டிச்சேரி கொஞ்சம் பக்கம்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஆமாம். கல்யாணம்லாம் பண்ணி விட்டுட்டீங்களா? கல்யாணம்லாம் ஆச்சு, 2 பேருக்கு. குழந்தையும் இருக்குது. தறி ஓடுது. இங்கே முதலியாருங்க இருக்காங்களா? கீழே போயிட்டு எல்லாம் முதலியார் நான் ஒன்று தான் இங்கே வந்து. சரி தறி ஓடிட்டு இருக்கேன். அந்த பகுதியில். ஆமாம், ஆர்வம் கரண்ட்டில் ஓடி. நல்ல மனிதர்கள் என்கிட்ட, அவங்ககிட்டலாம் நல்ல அவங்கெல்லாம் அவங்க வேலையை பார்த்துப்பாங்க. செங்குந்த முதலியாருங்க. சில செங்குந்தம் எல்லாரும் தறி அடிப்பாங்க. அவங்ககிட்ட எல்லாம் நல்ல ஒரு மரியாதை, சாமிஜி கிட்ட நல்ல மரியாதையாக இருக்கும். இது அப்போ அந்த காலத்தில் 70-75 கலைஞர் வீட்டில் இது அவங்களுக்கு கோட்ரஸ் தான் கட்டி கொடுத்துருக்கோம். நடுப்பில் விட்டு இந்தாண்டி ஓடு, அந்த இது நடுப்பில் விட்டு இவங்க பண்ணிக்கிட்டாங்க. அதான் ஓஹோ, இந்த நெசவாளருக்காக பண்ணி கொடுத்தது. இந்தாண்டி இவங்க செலவில் பண்ணிக்கிட்டாங்க. அந்த இதுதான் எல்லார் வீட்லேயும் ஒரே. இந்த தெருவில் இந்த சராகம் 16 வீடு, அந்தாண்ட சராகம் 16 வீடு, 32 வீடு இந்த தெருவில். இந்த தெருவில் நிறைய இருக்குது. இது பேர் விஎம்பி நகர்னு பேர். நிறைய